ஹலோ கைஸ், நீங்க பாத்துட்டு அனிமேட் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மானுவோட 122 இருந்து 24 வரைக்கும் இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பாத்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட அந்த இன்னர் டீமன் என்னோட பவர்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு மறைஞ்சு போயிருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ என்னோட சோல்ல என்ன ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிருப்போம். அப்புறமேட்டுக்கு அந்த எர்த் மதரையும் கிரேட் டீமனையும் அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டீம் கிளம்பி இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க ஜெயஜாண்டிக்கான ஜாம்பி பீஸ்லாம் அடிச்சு நவுத்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டைஜான் என்னடா பவர் இது, நம்மளோட யங் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜோட லெவல் 1ல தான் இருக்காரு, இப்பவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்மளோட ஹோச்சானோ நம்மளோட மாஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டாரு அப்படின்னு ஷாக் ஆவறா. அப்ப நம்ம ஹீரோ ஓகே, இப்ப நான் இந்த ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ணதுனால அந்த கிரேட் டீமன் என்னதான் அட்டாக் பண்ண வரும், அதோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கிரேட் டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ வா உனக்காக தான் வெயிட் பண்றான் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவை தாண்டி பறந்து போகுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த கிரேட் டீமன் என்னதானே அட்டாக் பண்ண வரணும், அது எங்கடா வேற எங்கேயோ போகுது அப்படின்ட்டு ஷாக் ஆவறான். அப்ப அந்த கிரேட் டீமன் அவங்க ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகுது. பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் பக்கத்துல இருக்கிறான். அப்ப அந்த டீமன் லேண்ட் ஆன போர்ஸ்ல அந்த தேர்ட் பிரின்ஸால நிக்க முடியாம இந்த கிரேட் டீமன் இங்க ஏடா வந்துச்சு, இது போய் அந்த குயிஃபங் தானே அட்டாக் பண்ணும், என்ன எதுக்கிட்ட அட்டாக் பண்ண வந்து அப்படின்னு கதறான். அப்ப அந்த கிரேட் டீமன் தேர்ட் பிரின்ஸ் பார்த்து உன்னோட பவரை சென்ஸ் பண்ணும் போதுதான் ரொம்பவே டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு, உன்னதாண்டா ஃபர்ஸ்ட் சாப்பிட போறான் அப்படிங்குது. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் தேர்ட் பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு அவன் வந்து ப்ரொடெக்ட் பண்றானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அப்பா எப்படியே தப்பிச்சோம், நான் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, எனக்கு ப்ரொடெக்ஷனை கூட்டிட்டு வந்து நல்லதா போச்சு, எப்படியாவது வந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த கிரேட் டீமன் என்ன அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு கத்துது. பார்த்தா அது கத்துற போறதுல அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே பறந்துட்டானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாய பழக்கிறோம். பார்த்தா அந்த கிரேட் டீமன் தேர்ட் பிரின்ஸ் சாப்பிட வந்துருச்சு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இங்க என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்ன யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ வரான். அப்ப அந்த டீமன் நீ யாரா அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் குயிஃபங் நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த லியோசன்ஸோட வச்சுட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ணாம மத்தவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு அதோட பல்லுலயே ஒரு வெட்டு. பார்த்தா அந்த டீமனோட பல்லு எல்லாமே கட்டாய் போச்சு. அப்ப அந்த டீமன் என்னடா அது, அந்த சோட என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்ன தைரியம் தான் என்ன அட்டாக் பண்ணும் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு என்னோட ஆர்மில இருக்க எல்லாரும் இவனை சீக்கிரமா வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துது. பார்த்தா ஒரு டீமன் படையே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ என்னது இந்த டீமனா, இந்த குப்பை டீமன் வச்சு என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அப்பா என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ டெவில் வேணும் தூக்கி போட்டு அங்க இருக்க குப்பைங்க எல்லாம் கிளியர் பண்ண அப்படிங்கிறான். அப்ப அந்த டெவில் வேணும் ஓகே அப்படின்ட்டு அதோட வேனை வச்சு அங்க இருக்க எல்லா டீமனுமே அட்டாக் பண்ணுது. அப்புறம் நம்ம டெவில் வேணும் அங்க இருக்க டீமன் எல்லாம் கொண்டுட்டு அந்த கிரேட் டீமனை சுத்தி அதோட ஒயின்ஸ் வச்சு கவர் பண்ணிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ அந்த கிரேட் டீமனை பார்த்து நீ இப்ப டிராப்ல மாட்டிட்ட, இங்க இருந்து வெளியே போறதுக்கு இப்ப ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, ஒண்ணு நீ என்ன கொல்லணும் இல்ல நான் உன்ன கொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே நீ என்னடா பண்ண போற, அந்த டீமன் கூட சண்டை போட போறியா, அப்படின்னா முதல்ல என்ன வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு நீ சண்டை போடுற அப்படின்ட்டு கதறான். அப்ப நம்ம ஹீரோ தேர்ட் பிரின்ஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்காங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, நான் அந்த டீமன் கூட சண்டை போடும் போது உங்களுக்கு ஏதோ அடிபட்ட போது அப்படிங்கிறான். அப்ப அந்த டீமனும் அதோட ரேஜ் மூடுக்கு போயிட்டு டே மனுஷ பையில உன சும்மா விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ என்னையா அட்டாக் பண்ணாரு அப்படின்ட்டு அந்த டீமனை போய் அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா திடீர்னு அந்த மான்ஸ்டர் மேல ஒரு ஆர்மர் வந்துருச்சு. அப்ப அந்த கிரேட் டீமன் அந்த ஆர்மர்ல இருந்து ரெண்டு கோடாரி மாதிரி எடுக்குது. அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்ல உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்ட்டு அந்த டீமனை போய் அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ என்னது இந்த வெப்பனை லியோசங்ஸோட வச்சு கூட வெட்ட முடியல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த கிரேட் டீமன் இருக்கிற வெப்பனும் லியோசங்ஸோட மாதிரி டிஃபரெண்டான மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க, நான் இந்த டீமன் கூட க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போறத குறைச்சிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கிரேட் டீமனும் டே மனுஷ பையில இப்போ வந்து என் கூட சண்டை போடுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். இருந்தாலும் அந்த அட்டாக்கோட எஃபெக்ட் அவன் மேல கொஞ்சம் இருக்கு. அப்ப அந்த கிரேட் டீமனும் டே மனுஷ பையில அவ்வளவுதான் உன்னோட கதை என்னையோட முடிஞ்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அந்த லியோசங்ஸோட வச்சு தடுத்துக்கிட்டு டே முட்டாள் டீமனே இன்னைக்கு யாரோட கதை முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே காப்ஸ் ரிஃபைனிங் வில்லா அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கேன், இப்ப அது வெடிக்க போகுது அப்படிங்கிறான். அப்ப ஏதோ அந்த டீமனுக்கு கீழ இருந்து வெளிச்ச மாதிரி வருது. அப்ப அந்த டீமனும் என்னடாதுன்னு ஷாக் ஆகுது. பார்த்தா ஒரு பிளாஸ்ட் அந்த டீமனும் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ இன்னையோட கதை முடிஞ்சு அப்படின்னு அந்த டீமன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த டீமன் நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது, இது எப்பூரா என்ன அடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டெவில் வேன் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்குது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து டே குயிஃபங் நீ செத்து போயிட்டியா, அப்ப நானும் சாக போறேன் அப்படின்னு அழுகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த லியோசங்ஸோட எடுத்துட்டு டே கிரேட் டீமனே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன்னாலதான் இப்ப என்னோட ஹிடன் பவர் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இன்னையோட கதை முடிஞ்சு அப்படின்னு வில்லத்தனமா பாக்குறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் குயிஃபங் இது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் போய் அந்த டீமனை சரமாரியா வெட்டிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்ப அந்த கிரேட் டீமனும் அடிபட்டு டே ஹியூமன் உன்னால எப்படி என்ன காயப்படுத்த முடிஞ்சு, அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்மரை தாண்டி அட்டாக் பண்ணிருக்க, உன்னால எப்ப என்ன அட்டாக் பண்ண முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற அப்படிங்கிறான். அப்ப அந்த கிரேட் டீமன் ஷாக் ஆயிட்டு இங்க என்ன நடக்குது, இந்த ஹியூமனோட ஆரா இது என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாக்குது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவனோட ஆரா கொடூரமா இருக்குது. அப்ப அந்த கிரேட் டீமனும் டே ஹியூமன் உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா என்னது என்ன கொல்ல போறியா அப்படின்ட்டு அந்த டீமனை போய் அட்டாக் பண்றான். அப்ப அந்த டீமன் ஷாக் ஆயிட்டு இங்க என்ன நடக்குது, என்னால ஏன் மூவ் பண்ண முடியல, என்னோட ஃபுல் பவரும் இப்ப ரெக்கவர் ஆயிருச்சு, ஆனாலும் என்னால ஏன் மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த லியோசங்ஸோட வச்சு அந்த டீமன் அட்டாக் பண்றான். அப்ப அந்த டீமனும் இல்ல என்னோட பவர்லாம் ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஹியூமனோட
பவர் தான் என்னை விட அதிகமா இருக்கு, இவனால எப்படி முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த டீமனை ஷாக் ஆகிறதுக்கு கூட நேரம் கொடுக்காம தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப அந்த டீமனும் கீழே விழுந்து போச்சு. அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா இப்ப என்னோட பவர் உனக்கு தெரிஞ்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த கிரேட் டீமன் எந்திரிக்குது. அந்த தேர்டு பிரின்ஸ் என்னடா அப்படின்னு ஷாக் ஆகிறோம். பார்த்தா அந்த தேர்டு பிரின்ஸை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ உன்னோட சோட நீ கீழே போடலனா இந்த ஹியூமனை நான் கொன்னுருவேன் அப்படிங்குது. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸை குயிஃபங் எனக்கு காப்பாத்துற அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது இந்த சோட தூக்கி போடணுமா, நீ அந்த தேர்டு பிரின்ஸை பிடிச்சி வச்சுக்கிறதுனால உங்ககிட்ட நான் சரணடையணுமா, அது எப்பவுமே நடக்காது அப்படின்னு லியோசன் சோட எடுத்து ஒரு ஸ்லாஷ் அந்த டீமனோட தலை தனியா போயிருச்சு. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸும் ஷாக் ஆகிறோம். அப்ப நம்ம பெருசு வந்து குயிஃபங் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததான், நம்ம குயிங் ஃபேமிலியோட புது ஃபியூச்சரே நீ தான், நீ தனியாவே இந்த டீமனை கொண்டுட்ட பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து டே குயிஃபங் அந்த டீமன் தான் உன்னை வெப்பனை கீழே போட சொன்னிச்சுல, அந்த டீமன் வெப்பனை நீ ஏன்டா கீழே போடலாம் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம பெருசு அவனை திரும்பி பார்த்து தேர்டு பிரின்ஸ் என்ன சொன்னீங்க, அது டீமன் வெப்பனா அப்படின்னு முறைக்கிறாரு. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸ் மாஸ்டர் நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, எங்க யூ ஃபேமிலி குயிங் ஃபங்க்கு அந்த டீமன் ஸ்வாட எடுத்ததுக்காக ரிவார்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிறோம். அப்புறம் அந்த எர்த் மதர் மூவ் ஆகிறது நின்று போச்சு. அப்ப நம்ம ஹீரோ இப்ப இந்த எர்த் மதர் மூவ் ஆகல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதால பிரச்சனை வராது, இதை கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் நாங்க இந்த எர்த் மதர் மூவ் ஆனா இதை தடுக்கிறதுக்காக கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா வச்சிருந்தோம், ஆனா இந்த எர்த் டீமன் ஏன் இப்ப மூவ் ஆகிறது நிறுத்திருச்சு, இது ரொம்பவே ஸ்டேஞ்சா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த எர்த் மதர் திடீர்னு இதோட மூவ்மெண்ட்டை நிறுத்திருச்சு, ஒருவேளை இது ரெசரெக்ட் பண்ண அந்த கிரேட் டீமன் செத்துட்டதுனால இதோட மூவ்மெண்ட்டும் ஸ்டாப் ஆயிருக்கலாம், இது கூட ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயின் குயிஃபாங் நீ ஓகேவா அப்படின்னு கத்துறா. அப்புறம் நம்ம ஹோச்சானோ யங் மாஸ்டர் கடைசியா உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வரா. அப்புறம் நம்ம டீம் வந்து அந்த கிரேட் டீமனை பார்த்துட்டு எனது குயிஃபாங் அந்த கிரேட் டீமனை தனியாவே தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு ஷாக்கா வராங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜியானோ நம்ம ஹீரோட்ட வந்து யங் மாஸ்டர் அந்த ஜாம்பி டீமன் எல்லாத்தையுமே நாங்க கொண்டுட்டோம், இப்ப அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேக்குறோம். நம்ம ஹீரோ நம்ம பிளானோட செகண்ட் ஸ்டேஜ் இப்ப ஆரம்பிக்கலாம், இப்ப அந்த எர்த் டீமனை போய் அட்டாக் பண்ணலாம், எல்லாம் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி அந்த எர்த் டீமனை போய் கொல்லணும், வாங்க அதை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போறானுங்க. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸும் என்னது இந்த குயிஃபாங் அந்த எர்த் மதரை போய் கொல்ல போறானா, அந்த கிரேட் டீமனே வாய்டு ஸ்டேஜ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இந்த எர்த் டீமன் கண்டிப்பா அதோட ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இவனோட நிலைமை என்ன போகுது தெரியல அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா அந்த தேர்டு பிரின்ஸுக்கு பொறாடி இருக்க நிலம் உடையுது, 2-3 சோல்ஜர்ஸ் எல்லாம் பறக்குறானுங்க. அந்த தேர்டு பிரின்ஸும் என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு செவுரு மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸ் இந்த செவுரு எப்பரா திடீர்னு வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ நம்ம அந்த எர்த் டீமனை அட்டாக் பண்றது அதுக்கு தெரிஞ்சிருச்சு, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நமக்கு யாரும் வெளியிருந்து ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி ஒரு செவுரு எழுப்பிருச்சு அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா 5 ஜாம்பி டீமன்ஸ் ஏரோவோட அங்க ஒரு வீட்டு மேல இருக்கு. அப்ப நம்ம டீமே இது எப்பரா வந்து அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஷியோ குயின் இந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் வச்சிருக்கு, இதெல்லாம் எப்பரா கிடைச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், இது அந்த எர்த் டீமன் ரெசரெக்ட் பண்ணதுனால அதோட இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா இன்னொரு 2 ஜாம்பி டீமன் நம்ம ஹீரோக்கு பொறாடி வருது. அப்ப நம்ம ஹீரோ இது எப்பரா வந்து அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அந்த 2 ஜாம்பி டீமனையும் போய் கொண்டுட்டான். அப்ப நம்ம ஹீரோ இந்த எர்த் டீமன் ஒரு ஜாம்பி டீமனை வேற இடத்துல இருந்து இங்க பேட்டில் நடக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியுது, எல்லாருமே கான்சியஸா இருங்க, இந்த ஜாம்பி டீமன் எங்க இருந்து வேணாலும் அட்டாக் பண்ண வரலாம் அப்படிங்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.